நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் பையன் சாப்பிட போகிறோம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நான் நைட்டு டின்னர் தான் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் உங்களுக்கு பிரியாணி காட்ட போகிறேன். இது வந்துட்டு திருநெல்வேலி ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி. ஸோ அதுக்கு நம்ம முதல்ல மேரினேஷன் பண்ணணும். ஸோ ரெடி பண்ணிடலாமா? சின்ன வெங்காயம் ஒரு 15, அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 15 பூண்டு, பச்சை மிளகா, ஒரு தக்காளி. ஸோ இது நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். ட்ரூலி சொல்கிறேன், பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட். கொஞ்சமாக கல்பாசி, அப்புறமா கொஞ்சமாக லவங்கம், ஒரு 3 ஏலக்காய், ஒரு துண்டு ஜாபத்திரை, அப்புறமா அனனஸ் ஒரு இந்த வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ இல்லை கொஞ்சமாக சோம்பு. ஸோ ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இதை நம்ம அரைச்சிக்கலாம். சிக்கன் 1/2 kg எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொங்கு நாட்டு ஸ்டைலில், திருநெல்வேலி ஸ்டைலில் மசாலா ரெடி. ஸோ சூப்பராக இருக்கும் உண்மையால். தயிர் இதை நம்ம நல்லா மேரினேஷன் பண்ண போகிறோம். இப்போது நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour விட போகிறோம். ரெசிபி காமிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா ஊறுது. இதுக்கு தக்காளி தேவைப்படாது. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு தக்காளி மாத்திரத்தை போட்டிருக்கிறேன். இது மூடி போட்டுடலாம். இது வந்து தாளிப்புக்கு ஒரு வெங்காயம் பெரிய சைஸு, கொத்தமல்லி, புதினா ஒரு கை அளவு, அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், நெய் பேக்கெட்டு. ஸோ இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நான் 1/2 kg அரிசி எடுத்துருக்கிறேன், ஊற போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ தாளிக்கலாம். சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஸ்பைசஸ் போட்டு ஸோ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ. இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இப்போது நல்லா ப்ரௌனாக பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பொழுதும் ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்டு போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி கொங்கு நாட்டு ஸ்டைலில் பிரியாணி ஒரு நாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா இதாகிடுச்சு ப்ரௌனு. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ண வச்ச இந்த சிக்கன் போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதோடய ஸ்மெல்லெல்லாம் சூப்பராக இறங்கணும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். நம்ம கொத்தமல்லியும் புதினா சேர்த்துக்கலாம். ஸோ கொத்தமல்லி, புதினா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நீங்கள் போட்டால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா போட்ட எண்ணெயில் பிரிஞ்சு வெளியே வரட்டும். நான் வந்துட்டு இல்லை 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்குறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எண்ணெய்லாம் ஊட்டிச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி. ஸோ நல்லா கொதிக்கிட்டோம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் நேத்தியே போட்டு பேஷனை போட்டு மூடி வச்சுட்டேன். ஸோ கொதிக்கிட்டு அரிசி கொதிக்கிட்டு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி போட்டுக்கலாம். ஸோ பிரியாணி பார்த்திங்களா, தண்ணியெல்லாம் குறைஞ்சி நல்லா நம்மளுக்கு ரெடி ஆச்சு. இப்போ நான் தம்மில் வச்சுட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது. ஸோ நான் தம்முக்கு இது உள்ளது தான் வச்சுருக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பிரியாணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லாம் தண்ணி குறைஞ்சி சூப்பராக வந்திருக்கு. அரிசி எதுவுமே ஒடியில் சூப்பராக ஃப்ளேவராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 1/4 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். அரளி சிக்கன் தான் நம்ம செய்ய போகிறோம். கிரேவி 1 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், ஒரு சிட்டிக்கி, கரம் மசாலா, ஜீரா. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருந்து போடலாம். அப்புறமா தயிர். ஸோ இது நல்லா மேரினேஷன் பண்ணிடலாம். ஸோ நான் கையில் வச்சுன்னு தான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்படி கையில் கலக்கும் போது தான் மசாலாலாம் நல்லா உள்ளே வரும். இப்போ இந்த அரளி சிக்கனுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 முந்திரி, ஒரு 4 பாதாம், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய். ஸோ இதை ரொம்ப மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ யாரெல்லாம் அரளி சிக்கன் கறி சாப்பிட்டுக்கிறீங்களோ பண்ணுவேன். ஸோ நானும் இப்போது செஞ்சு உங்களுக்கு காமிக்கலான்னு இந்த ரெசிபி. ஸோ இதோட போட்டிங்கன்னா இதோட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இது ரொம்ப மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரளி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதோட ரொம்ப சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். ஸோ கையில் ஃபோன் வச்சுங்கிறது தொட்டு கடுக்கு புடுக்குன்னு ஆடுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் சாரி. நம்மளோட அரளி சிக்கன் மசாலா சூப்பராக மேரினேஷன் ஆகிடுச்சு. நல்லா க்ரீமாகவும் டேஸ்ட்டாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 20 மினிட்ஸ் நம்ம ஊற போடலாம். ஸோ நம்ம அரளி சிக்கன் ஊறிச்சு. இதை நம்ம இப்போ சமைக்கலாம். ஸோ எண்ணெய் சேர்த்துனுக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பட்டரில் கூட இதை செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம மூடி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எண்ணெயிலேயே ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டுடலாம். இப்போ நம்மளோட அரளி சிக்கன் கிரேவி பார்த்திங்களா, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பாதாமி கோடம்பி எல்லாம் போட்டுக்கிறதில்ல, முந்திரி பருப்பெல்லாம் நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக வரும். ஸோ மூடி போட்டுடலாம். இப்போ அரளி சிக்கன் கிரேவி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இந்த சிக்கன் வந்திருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ரெசிபியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன ரெசிபி பார்க்கலாமா? திருநெல்வேலி ஸ்டைலில் பிரியாணி, சூப்பரான அரளி சிக்கன் கிரேவி, ரைத்தா. ஸோ இதுதான் நம்மளோட நைட்டு டின்னர். ஸோ எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். சரி, பாய், குட் நைட்.